இன்னைக்கு நம்ம ரொட்டேஷன் டாபிக் ஸ்டார்ட் பண்ணுவோம். டிரான்ஸ்லேட்டரி மோஷன் மாதிரி ரொட்டேஷனல் மோஷன் ஒரு டாபிக். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இப்போ டிரான்ஸ்லேட்டரி மோஷன்ல வந்து மாஸ், ஸ்பீடு, வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், ஃபோர்ஸு, மொமெண்டம் இந்த மாதிரி குவான்டிட்டி எல்லாம் நம்ம லேர்ன் பண்றோம் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த ரொட்டேஷனல் மோஷன்ல சர்டைன் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் தேவைப்படுது. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி இருக்கு. டிரான்ஸ்லேட்டரி மோஷன்ல வந்து inability of the body to change its state of rest to motion, motion to rest, அது வந்து எதுன்னா இனர்ஷியான்னு சொல்றோம். ஸோ inability of the body to change its state of rest to motion என்றது இனர்ஷியான்றோம். இனர்ஷியா மெஷர்ஸ் மாஸ் ஆஃப் தி பாடின்னு சொல்றோம். அதே மாதிரி ரொட்டேஷனல் மோஷன்ல inability of the body to change its direction is known as moment of inertia அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ வந்து ஒரு பாடிக்கு வந்து இன்னெபிலிட்டி இருக்கு. அந்த டியூ டு இன்னபிலிட்டி அதனுடைய ஸ்டேட் சேஞ்ச் பண்ணிக்க முடியறதில்ல. அந்த இன்னபிலிட்டியை மெஷர் பண்ற குவான்டிட்டி டிரான்ஸ்லேட்டரி மோஷன்ல நம்ம மாஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இதே ரொட்டேஷனல் மோஷன்ல இன்னபிலிட்டி ஆஃப் தி பாடி டு சேஞ்ச் இட் ஸ்டேட் ஆஃப் டைரக்ஷனை சேஞ்ச் பண்றதுக்கு இன்னபிலிட்டி இருக்கு இல்லையோ, அதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவான்டிட்டி. இதை வந்து நம்ம இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம லேர்ன் பண்ண போறோம். Moment of inertia denoted by symbol I. Moment of inertia denoted by symbol I அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா moment of inertia of a particle கண்டுபிடிக்கலாம். Moment of inertia of a particle கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? Moment of inertia of a particle. Inertia of a particle. பார்ட்டிகல் என்னப்பா? பார்ட்டிகல்னா சைஸ் வந்து டென்ஸ் டு 0 இருக்கும். இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்றது இன்னபிலிட்டி ஆஃப் தி பாடி டு சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன் தானே சொல்றோம். அப்படின்னா ஒரு ஆக்சிஸ் இருக்கணும், ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருக்கணும். இப்போ நான் ஒரு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் எடுத்துக்கலாம். இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் பார்ட்டிகல் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ ஒரு பார்ட்டிகல் எடுத்துக்க போறோம். இதுதான் ஒரு பார்ட்டிகல்னு எடுத்துங்க. இந்த பார்ட்டிகலுக்கு மாஸ் m அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம்ப்பா. மாஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் என்ன எடுத்திருக்கோம்? mன்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? சரி. இப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் ஃப்ரம் தி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், அதாவது டிஸ்டன்ஸ்ன்றது எப்பவுமே பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் ஃப்ரம் தி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து நம்ம என்ன எடுக்கிறோம்னா r எடுத்துக்கலாம், இல்ல dன்னு எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி டிஸ்டன்ஸ், பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் ஃப்ரம் தி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். எப்போ இந்த ஆக்சிஸ் ரொட்டேட் ஆக போகுது. இப்போ வந்து ஒரு பார்ட்டிகளை நம்ம ரொட்டேட் பண்ணணும்னா அந்த இன்னபிலிட்டி ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் வருமா, இல்லைன்னா டிபெண்ட்ஸ் ஆன் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் ஃப்ரம் தி ஆக்சிஸ் ஆல்சோ வருமா? அதாவது ஒரு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு மாஸை வந்து ஒரு ஸ்ட்ரிங்ல கனெக்ட் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ரொட்டேட் பண்ணுங்க. மாஸ் அதிகமா இருந்தால் அந்த ரொட்டேட் பண்றதுக்கு நீங்க கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்ணுவீங்க, ஏன்னா இன்னபிலிட்டி அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஸ்ட்ரிங் லெங்த் அதிகமா இருந்தாலும் நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? டிஃபிகல்ட் டு ரொட்டேட் தானே ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ வந்து inability to change the direction, inability of the body to change its direction வந்து depends on mass as well as depends on distance of the particle from the axis of rotation. அப்போ டிரான்ஸ்லேட்டரி மோஷன்ல இனர்ஷியா ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் ஆஃப் தி குவான்டிட்டின்னு மட்டும் வச்சிருந்தோம், மாஸ் ஆஃப் தி பாடி மட்டும் வச்சிருந்தோம். ஆனா ரொட்டேஷனல் மோஷன்ல வந்து inability of the body to change its direction the moment of inertia. இங்க moment of inertia depends on both mass of the particle as well as distance of the particle from the axis of rotation அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ தட் என்ன சொல்றேன்னா இப்போ moment of inertia எங்க எப்படி எழுதுறோம் பார்த்தீங்கன்னா moment of inertia directly proportional to mass of the particle வரும். ஏன்னா மாஸ் அதிகமா இருந்துச்சுன்னா இன்னபிலிட்டி அதிகமா இருக்கு. அதே மாதிரி moment of inertia is directly proportional to distance of the particle from the axis of rotation வரும். ஏன்னா 1 மீட்டர் ஸ்ட்ரிங் எடுத்துட்டு கட்டிட்டு இது சுத்துறதுக்கு ஈஸியா ஃபீல் பண்ணுவீங்க. இதே 10 மீட்டர் ஸ்ட்ரிங் எடுத்து ஒரு எண்ட்ல கட்டிட்டு பாடியை கட்டிட்டு இன்னொரு எண்டை வச்சு சுத்துறதுக்கு வந்து ரொட்டேட் பண்றதுக்கு டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் ஃப்ரம் தி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஆக்சுவலா இது எப்படி டிபெண்ட் ஆயிருக்குன்னா ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இந்த டிஸ்டன்ஸ் எப்பவுமே பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆக்சிஸ் எடுக்கணும், இன்க்ளைண்டா எடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிபெண்ட்ஸ் ஆன் 2 ஃபேக்டர்ஸ். ஒன் இஸ் மாஸ், another one is ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்றதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இன்க்ளூட் பண்ணுவோம். அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ 1, அதாவது k இன்ட்டு mr ஸ்கொயர்னு போட்டுங்க. ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்றது kன்னு போடுறோம். அந்த k வேல்யூ 1ன்னு போட்டீங்கன்னா ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஏ பார்ட்டிகல் இஸ் mr ஸ்கொயர். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஏ பார்ட்டிகல் என்ன சொல்றேன்னு சொல்லுங்கப்பா? mr ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஏ குரூப் ஆஃப் பார்ட்டிகல். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஏ
group of particle, moment of inertia of a group of particle, group of particle. சரி, அதுக்கு முன்னாடி உங்களை ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஏ குரூப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்க்கு நம்ம வரலாம் பாருங்க. கொஸ்டின் இப்போ வந்து இதுதான் ஆக்சிஸ்ன்னு எடுத்திருக்கேன். இப்போ வந்து நல்லா கவனிக்கணும், நீங்க யார் கரெக்டா கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்ல போறீங்க பார்க்கலாம். இங்க ஒரு மாஸ் வச்சிருக்கேன், இந்த மாஸ் எம்னு எடுத்திருக்கலாம். இந்த பக்கம் ஒரு மாஸ் எம்னு வச்சிருக்கேன்ப்பா. இந்த ரெண்டுமே ஈக்குவல் மாஸ் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு மாசுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வரப்போது, ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த பார்ட்டிகளை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ரொட்டேட் பண்ண போறோம். இப்படி ரொட்டேட் பண்ண போறோம். ஓகேங்களா? அது இந்த டிஸ்டன்ஸும் ஆர், இந்த டிஸ்டன்ஸும் ஆர்னு எடுத்துங்க. இப்போ இந்த பார்ட்டிகளுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இந்த பார்ட்டிகள் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கு இல்லையா? டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா about this axis for these two particles will be 0ன்னு வருமா, நாட் 0ன்னு வருமா? ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்க, டூ பார்ட்டிகல்ஸ் ஈக்குவல் மாசஸ் அண்ட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருக்கு. இப்போ இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து about இந்த ஆக்சிஸை ரொட்டேட் பண்றோம். இந்த பார்ட்டிகல் இப்படி ரொட்டேட் பண்றேன், இந்த பார்ட்டிகல் இப்படி ரொட்டேட் பண்றேன். இப்படி ரொட்டேட் பண்ணும்போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் திஸ் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல், இந்த மொத்த பார்ட்டிகல்ஸ்க்கு about this ஆக்சிஸ் வந்து ஈக்குவல் டு 0 வருமா, நாட் ஈக்குவல் டு 0 வருமா? வெரி குட், நாட் ஈக்குவல் டு 0 வரும். ஒரு சிலர் வந்து இது ரைட் சைடுல இருக்கு, இது லெஃப்ட் சைடுல இருக்கு, அதனால கேன்சல் ஆயிரும். அப்படி கிடையாது. இது இந்த பார்ட்டிகல் ரொட்டேட் பண்றதுக்கும் இன்னபிலிட்டி இருக்கு, இந்த பார்ட்டிகல் ரொட்டேட் பண்றதுக்கும் இன்னபிலிட்டி இருக்கு. அதனால வந்து இன்னபிலிட்டி இருந்துச்சுன்னா அது கேன்சல் ஆகாது, டோட்டலா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கும். இதுல இருந்து நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கணும்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. ஆக்சுவலா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து டென்சார் குவான்டிட்டின்னு வரும். இது ஆக்சுவலா வந்து நாட் ஈக்குவல் டு 0 கரெக்ட், டென்சார் குவான்டிட்டின்னு வரும். அது அப்புறமா டென்சார்னா என்னன்னு சொல்றேன். இப்போதைக்கு நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன அஸ்யூம் பண்ணிக்கலாம்னா ஸ்கேலார்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸ்கேலார்னு எடுத்துக்கணும். அப்போ ஸ்கேலார் எடுத்தீங்கன்னா அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா குரூப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இப்போ பார்க்க போறோம். கரெக்டுங்களா? அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா குரூப் ஆஃப் பார்ட்டிகல் எடுத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இப்போ நிறைய பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கலாம்ப்பா. ஓகேங்களா? நிறைய பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கலாம். இது M1, இது M2, இந்த டிஸ்டன்ஸ் R1, இந்த டிஸ்டன்ஸ் R2, அடுத்து இங்க M3, இங்க M4, nth பார்ட்டிகல் Mn அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. இந்த டிஸ்டன்ஸ் R3 டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆக்சிஸ், M3 பார்ட்டிகல் R3 டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆக்சிஸ்ல இருக்கு. M4 பார்ட்டிகல் வந்து R4 டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆக்சிஸ் இருக்கு. nth பார்ட்டிகல் வந்து mnth பார்ட்டிகல் வந்து Rn டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆக்சிஸ் இருக்கு. இப்படின்னு இருக்குன்னு எடுத்துங்க. அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஏ குரூப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் குரூப் ஆஃப் பார்ட்டிகல் இஸ் ஈக்குவல் என்ன எழுதணும்னா அல்ஜிபிரிக் சம் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டியூ டு இண்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். அல்ஜிபிரிக் சம் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டியூ டு இண்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் ஈக்குவல் டு சம் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் அண்ட் செகண்ட் பார்ட்டிகல் சோ ஆன் nth பார்ட்டிகல் அப்படின்னு எழுதிக்கிங்க. இப்படி எழுதுறீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, இது M1 R1 ஸ்கொயர் பார்ட்டிகல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் பார்ட்டிகலுக்கு தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா, m into r ஸ்கொயர் இங்க ஃபார்முலா பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதை எழுதிக்கணும். M1 R1 ஸ்கொயர் பிளஸ் M2 R2 ஸ்கொயர் பிளஸ் so on பிளஸ் Mn Rn ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் குரூப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஃபார்முலா வந்து நம்ம என்ன பார்த்தோம், M1 R1 ஸ்கொயர் பிளஸ் M2 R ஸ்கொயர் தானே அப்படி பார்த்தோம். இப்போ M1 ஈக்குவல் டு M2 ஈக்குவல் டு M3 ஈக்குவல் டு so on அப்படின்னு எடுத்துக்கிங்கப்பா. இந்த மாதிரி இருந்தா Mn வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ வந்து நல்லா கவனிங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம், M காமன் எடுத்துடலாம். ஸோ R1 ஸ்கொயர் பிளஸ் R2 ஸ்கொயர் பிளஸ் so on Rn ஸ்கொயர் அப்படி நமக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா? அது இப்படி ஏன்னா இதுல வந்து மாசஸ் எல்லாமே காமனா வெளியே எழுதிட்டோம். ஓகே, புரியுதுங்களா? சரி, இப்போ மொத்தம் எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்கு, n பார்ட்டிகல்ஸ் இருக்கு. அப்போ மொத்த பார்ட்டிகல் ஒரு பார்ட்டிகலுக்கு மாஸ் mன்னு எடுத்துட்டீங்கன்னா மொத்த எல்லா பார்ட்டிகல்ஸும் சேர்ந்து மாஸ் எவ்வளவு வரும்னு சொல்லுங்கப்பா, m into n அப்படின்னு வரும், m into n வரும். அதனால நான் என்ன பண்றேன்னா இதை nல டிவைட் பண்ணிட்டு இங்க nல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். nல டிவைட் பண்ணி nல மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்ப இந்த n into mன்றது என்ன சொல்லுங்க, n into mன்றது மாஸ் ஆஃப் n பார்ட்டிகல், மாஸ் ஆஃப் n பார்ட்டிகல் அப்படின்னா இதுதான் டோட்டல் மாஸ் ஆஃப் தி சிஸ்டம் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாமா. இதுதான் டோட்டல் மாஸ் ஆஃப் தி சிஸ்டம்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மாஸ் ஆஃப் தி சிஸ்டம் mன்னு போட்டுட்டு இதை எப்படி எழுதிக்கிறேன் பாருங்க. இந்த வேல்யூவை கொஞ்சம் நான் மாத்தி எழுதுறேன்ப்பா. இதை எப்படி எழுதுறேன் பாருங்க, ஸ்கொயர் ரூட் போட்டுட்டு ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். ஸ்கொயர் ரூட் போட்டு ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். புரியுதுங்களா? இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்குது இல்லைங்களா, இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கிறத மட்டும் என்ன சொல்றேன்னா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். இதுதான் என்ன சொல்றேன்னா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். கே ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கே லெட்டர்ல எடுத்துக்கிறோம். அப்போ இது வந்து கேன்னு எடுத்துட்டோம்னா இது கே ஸ்கொயர். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஈக்குவல் டு mk ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படின்னா வந்து பாருங்க கேன்றது என்ன பாத்தீங்கன்னா ஆக்சுவலா எம்ன்றது என்னது மொத்த மாஸ் ஆஃப் தி சிஸ்டம். ஓகேங்களா? கேன்றது என்ன சொல்லுங்க, அதாவது
r1 ஸ்கொயர் பிளஸ் r2 ஸ்கொயர் பிளஸ் so on rn ஸ்கொயர். ஒவ்வொரு பார்ட்டிகல் டிஸ்டன்ஸையும் ஸ்கொயர் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு மீன் எடுத்துட்டு ரூட் எடுத்துரும். அதாவது ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி ரூட் மீன் ஸ்கொயர் டிஸ்டன்ஸ் மாதிரி. இப்போ நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குல்லப்போ அந்த எல்லா பார்ட்டிகளும் சேர்ந்து ஒரே ஒரு பார்ட்டிகளா ஆக்ட் ஆகிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. ஒரே ஒரு பார்ட்டிகளா ஆக்ட் ஆகிற மாதிரி அஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னா அந்த பார்ட்டிகல் எந்த டிஸ்டன்ஸ்ல இருந்தா, அதாவது இந்த பாருங்க இங்க நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் மொத்த பார்ட்டிகளுமே சேர்ந்து நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிட்டோம்னா மொத்த மாஸ் கேபிட்டல் எம்னு அஸ்யூம் பண்ணிட்டு இந்த மொத்த மாஸ் இந்த கே டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். கே டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆக்சிஸ்ல இருக்கு. இப்படி இருந்தா இந்த சிஸ்டம்க்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன இருக்குமோ தட் இஸ் ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஆல் தீஸ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். ஸோ அப்போ எஃபெக்டிவ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு ஈக்குவேட் பண்றோம். அப்படின்னா வந்து உங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா மொத்த எல்லா பார்ட்டிகல்ஸும் சேர்ந்து ஒரே ஒரு பார்ட்டிகல் அஸ்யூம் பண்ணிட்டு அந்த பார்ட்டிகல் வந்து என்ன பண்ணுது, கே டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆக்சிஸ்ல வந்து இப்படி ரொட்டேட் பண்ணும்போது ஒரு சர்க்கிள் மாதிரி தெரியும் இல்லையா, அந்த சர்க்கிளுடைய ரேடியஸ் தான் இது. ரொட்டேஷன் மோஷனாவே கைரேஷன் சிம்பிள் போடுவோம். என்ன போடுவோம்னா கைரேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். இந்த ரேடியஸ் இருக்கிறதுனால ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். அப்போ கே என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கே என்ன சொல்றேன்னு சொல்லுங்க, ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் சொல்றோம். கேக்கு யூனிட் என்ன வரும் சொல்லுங்க, மீட்டர். கேக்கு யூனிட் வந்து மீட்டர் வருது. ஸோ இதுல இருந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது பாத்தீங்கன்னா கே ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐ பை எம். அப்போ கே இஸ் ஈக்குவல் என்ன வருது பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ பை எம். கே இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ பை எம் அப்படின்னு வரும். இப்போ நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு சொல்றேன் நினைங்க. இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி moment of inertia depends on mass as well as distance of distance of the particle from the axis of rotation அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா பாருங்க. moment of inertia is depends on mass of the particle as well as distance of the particle from the axis of rotation அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ வருங்களா ஃபால்ஸ் வருங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. சரி, நெக்ஸ்ட் வந்து radius of gyration is independent of mass. Radius of gyration independent of mass ன்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸ்ங்களா? radius of gyration is independent of mass of the particle. True. ஏன்னா radius of gyration பாருங்க இங்க ஃபார்முலா independent of mass. Radius of gyration depends only position of the particle from the axis of rotation. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸ்ங்களா? Radius of gyration only depends on position of the particle from the axis of rotation. இது true. ஏன்னா வந்து distance of the particle from the axis of rotation பொறுத்து தான் இருக்கு. இங்க இந்த ஃபார்முலா பார்த்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் சொல்லாதீங்க. இது நியூமெரிக்கல் ரிலேஷன். ஆக்சுவலா வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷனுக்கு ரிலேட்டட் ஃபார்முலா இந்த ஃபார்முலா அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் தி குரூப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் என்ன பார்த்தா நிறைய மாஸ் m1 m2 இந்த மாதிரி நிறைய எடுத்துட்டு இப்போ இப்படி எடுத்துருந்தோம் இல்லைங்களா, இது r1 டிஸ்டன்ஸ், இது r2 டிஸ்டன்ஸ், ஸோ ஆன் எடுத்துட்டு அடுத்து வந்து mn பார்ட்டிகல் எடுத்துட்டு rn எடுத்துருந்தோம் இல்லையா. அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி எழுதலாம்? m1 r1 ஸ்கொயர் பிளஸ் m2 r2 ஸ்கொயர் பிளஸ் so on அப்படின்னு எழுதுவோம் இல்லைங்களா, so on அப்படின்னு எழுதுறோம். இதை வந்து எப்படி எழுதலாம்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சம்மேஷன் நோட்டேஷன், சம்மேஷன் i is equal to 1 to n mi ri ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? இது இப்போ வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா குரூப் ஆஃப் பார்ட்டிகல் பார்த்துட்டோம். குரூப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்னா தனித்தனியா பார்ட்டிகல் இருக்கிறது. இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டினியூஸ் மாஸ், அதாவது எக்ஸ்டெண்டட் பாடி. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா of continuous mass distribution, of continuous mass distribution, continuous mass distribution எடுத்துக்கிறோம். சரிங்களா? continuous mass distribution அப்படி எடுத்தீங்கன்னா இப்போ மாஸ் எப்படி இருக்கிற மாதிரி நம்ம ட்ரீட் பண்றோம்னா இந்த மாதிரி இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம் மாஸ். ஓகேங்களா? இப்போ ஒரு ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஆக்சிஸ்ன்னு எடுத்துங்க. எபோட் இந்த ஆக்சிஸ் இந்த பாடி ரொட்டேட் ஆகுதுன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் இந்த பாடி வந்து இந்த மாஸை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா சின்ன சின்ன பார்ட்டா இன்ஃபைனைட் பார்ட்டா இதை டிவைட் பண்ணிக்கணும். இப்படி சின்ன சின்ன பார்ட்டா இதை டிவைட் பண்ணிக்கணும். இன்ஃபைனைட் பார்ட்டா டிவைட் பண்ணியிருக்கணும். அப்படி டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் வந்து ஸ்மால் சைஸ் இருக்கும், அது பார்ட்டிகல்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த மாஸ் வந்து டிஎம்னு எடுத்துக்கங்க. இந்த டிஎம் வந்து r டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருக்கும். r டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருக்கும். சரிங்களா? அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டியூ டு திஸ் ஸ்மால் மாஸ் அபவுட் திஸ் ஆக்சிஸ் என்ன இருக்கும்னா ஸ்மால் அமௌண்டா இருக்கும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஸ்மால் அமௌண்டா இருக்கும். அதான் டிஐ. டிஐ ஈக்குவல் டு டிஎம் மாஸ் இன்டு ஆர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கிறோம். மொத்த பாடிக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும்னா இன்டகிரேட் பண்ணிடணும். இன்டகிரேட் பண்ணீங்கன்னா இன்டகிரல் டிஐ ஐ, அப்போ இன்டகிரல் டிஎம் ஆர் ஸ்கொயர். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இந்த ஃபார்முலா கிடைக்குது உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், யார் கரெக்டாக சொல்றீங்க பார்க்கலாம்.
இப்போ வந்து ரெண்டு பார்ட்டிகிள் எடுத்துக்கிறேன்ப்பா, ரெண்டு பார்ட்டிகிள் எடுக்கிறேன். இப்போ ஒரு பார்ட்டிகிள் M1 இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கேன், இன்னொரு பார்ட்டிகிள் M2 பிளேஸ் பண்ணியிருக்கேன். இங்கே நல்லா கவனிங்க. இப்போ வந்து M1 M2 ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இப்படி பிளேஸ் பண்ணியிருக்கேன். இங்கே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஆர்னு இப்படி பிளேஸ், இல்லைன்னா R1 R2ன்னு எடுத்துங்க. R1 R2 டிஸ்டன்ஸ் இப்படி பிளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த கேஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐன்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து அடுத்து வந்து என்ன பண்றேன்னா, இது இந்த ரெண்டு பார்ட்டிகிள் எபோட் இந்த ஆக்சிஸ் தான். ஆனால் M1 இங்கே பிளேஸ் பண்ணிட்டு இந்த டிஸ்டன்ஸ் R1ன்னு எடுத்திருக்கேன். அடுத்து M2 இங்கே பிளேஸ் பண்ணிட்டு இந்த டிஸ்டன்ஸ் R2ன்னு எடுத்திருக்கேன். இந்த கேஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I டேஷ்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஐக்கும் I டேஷ்க்கும் ஒரு ரிலேஷன் கேட்போம். ஈக்குவல்னு வருமா, லெஸ் தேன் வருமா, கிரேட்டர் தேன் வருமா, டேட்டா இன்சஃபிஷியன்ட் வருமா? கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இப்படி இருக்கு, செகண்ட் கேஸ்ல ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இப்படி இருக்கு. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபர்ஸ்ட் சிஸ்டம்ல இந்த பார்ட்டிகல்ஸுக்கும் செகண்ட் சிஸ்டம்ல இந்த பார்ட்டிகல்ஸ் ஈக்குவல் வருமா, நாட் ஈக்குவல் வருமா? வெரி குட், ஈக்குவல் வரும். ஏன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் எந்த டைரக்ஷன்ல பிளேஸ் பண்ணியிருக்கும் கிடையாது. ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் ஃப்ரம் தி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ரெண்டு கேஸ்லயும் மாஸையும் டிஸ்டன்ஸும் சேமா இருக்குதுனால ரெண்டு கேஸ்லயும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஈக்குவல், இன் போத் கேஸ் ஈக்குவல் அப்படின்னு வந்திருக்கு. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எக்ஸ்டெண்டட் பாடிஸ், ரெகுலர் பாடிஸ்க்கு சம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் மாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் பாடிஸ்க்கு, ரெகுலர் பாடிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரிங். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரிங் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரிங் எடுத்துக்கலாம். ஓகேப்பா, இப்போ நான் ரிங் எடுத்துக்கிறேன் பாருங்க. இப்போ ரிங் இப்படி எடுத்திருக்கேன். ஜென்ரலாகவே வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறமா இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஸ் வந்து எப்படி இருக்குன்னா, பாசஸ் த்ரூ சென்டர் ஆஃப் தி ரிங், பாசஸ் த்ரூ சென்டர் ஆஃப் தி ரிங் அண்ட் பர்பெண்டிகுலர் டு தி ரிங் இப்படின்னு எடுத்திருக்கேன். பர்பெண்டிகுலர் டு தி ரிங்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்க, இது வந்து எக்ஸ்டெண்டட் மாஸ் தானே. இப்போ எக்ஸ்டெண்டட் மாஸ்க்கு எப்படி பண்ணணும்? நம்ம மாஸ் வந்து டிஎம், சின்ன மாஸ் எடுத்துக்கணும். இது டிஎம் மாஸ் எடுத்துங்க. இந்த டிஎம் மாஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு ஃப்ரம் தி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிஎம் மாஸ் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து இருக்கு பாருங்க, ஆர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ரேடியஸ் வந்து ஆர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டியூ டு திஸ் ஸ்மால் பார்ட் அபவுட் இந்த ஆக்சிஸ்க்கு ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா, டிஐ தட் இஸ் ஈக்குவல் டு டிஎம் ஆர் ஸ்கொயர். உங்களுக்கு புரியுது? ஓகேங்களா? இதை இன்டகிரேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குன்னா, மொத்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிடைக்கும். ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் டிஎம் ஆர் ஸ்கொயர்னு வருது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த பார்ட் வந்து பாடி சின்ன சின்ன பார்ட்டா டிவைட் பண்றோம். ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் சேம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருக்கா, டிஃபரெண்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருக்கா? சேம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருக்குன்னா ஆர் வந்து சேம். ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ஆர் சேம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து என்ன பண்ணலாம், ஐ இஸ் ஈக்குவல் டு, நல்லா கவனிக்கணும், ஐ இஸ் ஈக்குவல் என்ன வருதுன்னா, இந்த ஆர் கான்ஸ்டன்டா வெளியே எடுத்துட்டோம்னா ஆர் ஸ்கொயர் வெளியே எடுத்தா இன்டகிரல் டிஎம்னு வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த டிஎம் வந்து இன்டகிரல் டிஎம் எம்னு வந்துரும்ல, எம்ஆர் ஸ்கொயர். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எ ரிங் வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர் ஸ்கொயர் எபவுட் எந்த ஆக்சிஸ்? ஜென்ரலா ஆக்சிஸ் சொல்லலைன்னா பாசஸ் த்ரூ சென்டர் பர்பெண்டிகுலர் டு தி ரிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எ ரிங் வந்து ஐ ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து இதுல ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க. ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ பை எம் தானே போட்டுக்கணும். அப்போ இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ பை எம் எவ்வளவு வரும் பாருங்க. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஐ பை எம் என்ன சொல்லப்போ, ஐ பை எம் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு வருதா? ஸோ ஐ பை எம் பிளேஸ்ல ஆர் ஸ்கொயர் போடுங்க, ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர். ஸோ கே இஸ் ஈக்குவல் டு ஆர். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் எ ரிங் அபவுட் இந்த ஆக்சிஸ் வந்து பாசஸ் ஒரு சென்டர் அண்ட் பர்பெண்டிகுலர் டு பிளேனுக்கு வந்து ஆர்னு வருது. ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த கொஸ்டினுக்கு யார் யார் கரெக்டாக சொல்றீங்க ஆன்சர் பார்க்கலாம். ரிங் எடுத்திருக்கேன், ஐடென்டிக்கல் ரிங், ரெண்டுமே சேம் ரிங் தான் அப்படி எடுத்திருக்கேன். இப்போ நல்லா கவனிங்க, இப்போ ஆக்சிஸ் நான் கொடுக்குறேன். இப்போ எபோட் இந்த ஆக்சிஸ் ஒரு ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இங்க ஒரு ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன். இந்த சேம் ரிங் தான், சேம் ரேடியஸ், சேம் மாஸ், எல்லாமே சேமா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் இந்த ஆக்சிஸ் பாத்தீங்கன்னா ஐன்னு எடுத்துக்கலாம். இந்த கேஸ்ல ஐ டேஷ்னு எடுத்துக்கிறேன். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஐ இருக்கு, செகண்ட் கேஸ்ல ஐ டேஷ் இருக்கு. ஈக்குவல் வருமா, நாட் ஈக்குவல் வருமா? இப்போ ரெண்டு கேஸ்ல ரிங் எடுத்துருங்கப்பா. இந்த கேஸ் இங்கே ரிங் எடுத்துருங்க, இங்க ரிங், ரெண்டுமே சேம் மாஸ் சேம் ரேடியஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஆனா ஆக்சிஸ் இங்க சென்டர் பாசஸ் த்ரூ சென்டர் அண்ட் பர்பெண்டிகுலர் டு தி பிளேன் இருக்கு. இங்க பர்பெண்டிகுலர் டு பிளேன், ஆனா பாசஸ் த்ரூ ஒன் எட்ஜ், அதாவது டேஞ்சென்ட் அண்ட் பர்பெண்டிகுலர் இருக்கு. ஈக்குவல் வருமா, நாட் ஈக்குவல் வருமா? நாட் ஈக்குவல். வெரி குட், நாட் ஈக்குவல் தான் கரெக்ட். ஏன்னா வந்து இந்த கேஸ்ல இருக்கும்போது ஆக்சிஸ் வந்து பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கோ அதே டிஸ்டன்ஸ்ல கிடையாது இந்த ஆக்சிஸ்க்கு. ஆக்சிஸ் மாறதுனால ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் தி பார்ட்டிகல்ஸ் வந்து மாறிடுது. அதனால மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிஃபரெண்ட். அப்படின்னா ஒரு பாடி கொடுத்தாங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி பாடின்னு சொல்லிட்டாவே என்னன்னு கேட்டாவே
உண்மையிலேயே ஆக்சிஸ் கொடுத்தாதான் நம்மளால சொல்ல முடியும், ஆக்சிஸ் கொடுக்கலன்னா சொல்ல முடியாது. ஏன்னா ஆக்சிஸை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாறுது. ஏதாவது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து டென்சார் குவான்டிட்டி சொல்றோம். இங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பாருங்க, ஆக்சிஸ் வித் ரெஸ்பெக்ட் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் மாத்திட்டே இருந்தோம்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாறிட்டே இருக்கும் இல்லையா? அதனால தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டென்சார் சொன்னேன். டென்சார்னு சொன்னாலும் அது சும்மா பேருக்கு தான் டென்சார் சொல்றோமே தவிர ஸ்கேலார் எப்படி பண்றோமோ அதே மாதிரி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு ரிங்னு கொடுத்துட்டாங்க. இந்த ரிங்குக்கு வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபௌட் ஆக்சிஸ் பாசஸ் த்ரூ சென்டர் பர்பெண்டிகுலர் டு தி பிளேன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு இதுக்கும் ஃபார்முலா டெரைவ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு பாடி எடுத்துட்டோம்னா ஆக்சிஸ் டிஃப்ரெண்ட், எத்தனை டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அதனால வந்து ஒவ்வொரு ஆக்சிஸ்க்கும் நம்ம ஃபார்முலா டெரைவ் பண்ணிருக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு 2 தேரம் கொடுக்க போறோம். பேரலல் ஆக்சிஸ் தேரம், பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தேரம்னு 2 தேரம் கொடுக்குறோம். அந்த 2 தேரம் யூஸ் பண்ணிட்டு அப்புறமா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி பாடி அபௌட் சர்டைன் ஆக்சிஸ் தெரிஞ்சா போதும். அதை யூஸ் பண்ணி நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஏ பாடி அபௌட் ரிக்வயர்ட் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஒரு சர்டைன் பாடிக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபௌட் சர்டைன் ஆக்சிஸ் தெரிஞ்சா போதும். அடுத்த 2 தேரம் நம்ம பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தேரம், பேரலல் ஆக்சிஸ் தேரம் யூஸ் பண்ணிட்டு அடுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி பாடி அபௌட் பர்டிகுலர் ஆக்சிஸ் நமக்கு தெரியலையா? இதை எல்லாமே யூஸ் பண்ணிட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஏ பாடி அபௌட் ரிக்வயர்ட் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னு? ஓகேப்பா. இப்போ நான் உங்களுக்கு 2 தேரம் சொல்ல போறேன். ஒன்னு வந்து பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தேரம், இன்னொன்னு பேரலல் ஆக்சிஸ் தேரம். ஃபர்ஸ்ட் பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தேரம் பார்க்கலாம். பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தேரம், பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தேரம். பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தேரம். இந்த பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தேரம்ல என்ன பண்ண போறோம்னா ஒரு லேமினா எடுத்துக்கிறோம். ஒரு லேமினா இப்படி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து இதுல 3 பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் எடுக்க போறேன். பாருங்க, இது எக்ஸ் ஆக்சிஸ்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அடுத்து வந்து இது ஒய் ஆக்சிஸ்னு எடுக்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் பர்பெண்டிகுலரா இருக்கும், ஒரு லேமினால இருக்கும், பிளேன் லேமினால இருக்கு. அடுத்து இது வந்து ஜெட் ஆக்சிஸ்னு எடுக்கிறேன். இது வந்து ஜெட் ஆக்சிஸ்னு எடுத்திருக்கேன். ஜெட் ஆக்சிஸ்ன்றது பர்பெண்டிகுலர் டு தி லேமினான்னு எடுத்திருக்கும். பர்பெண்டிகுலர் டு தி லேமினா எடுத்திருக்கும். அப்படின்னா நல்லா கவனிங்க. இது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா கவனிப்பா, இது வந்து ஜெட் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருக்கும். அப்போ வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க உங்களுக்கு. ஆக்சுவலா வந்து இந்த ஜெட் ஆக்சிஸும் எக்ஸ் ஆக்சிஸும் பர்பெண்டிகுலரா இருக்கும். அதே மாதிரி ஜெட் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் பர்பெண்டிகுலரா இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் பர்பெண்டிகுலரா இருக்கு. இந்த ஜெட் ஆக்சிஸ் வந்து இந்த லேமினாக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் எலாங் தி லேமினா இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுல ஒரு சின்ன பார்ட்டிகல் எடுத்துக்கிறேன். நான் இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா ஒரு பார்ட்டிகல் மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த பார்ட்டிகல் மாஸ் சும்மா எம்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இந்த பார்ட்டிகல் வந்து நமக்கு நல்லா கவனிக்கணும். இப்போ வந்து இந்த ஜெட் ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னா ஆர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்னா பேரலல் டு ஒய் ஆக்சிஸ், இது ஒய்ன்னு எடுத்துங்க. ஒய் ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா பேரலல் டு எக்ஸ்ன்னு எடுக்கிறதுனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் நான் எழுதி காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஆர்ன்னு எடுத்துங்கப்பா, இந்த லெங்த்தை வந்து ஒய்ன்னு எடுத்துங்க, இந்த லெங்த்தை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துங்க. அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபௌட் ஜெட் ஆக்சிஸ் எடுத்தீங்கன்னா எம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் போட்டுங்க. ஏன்னா இந்த ஜெட் ஆக்சிஸ்ல இருந்து பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆர் இருக்கு. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபௌட் எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்தீங்கன்னா எம் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் பண்ணணும். ஏன்னா அபௌட் எக்ஸ் ஆக்சிஸ் போட்டீங்கன்னா ஒய் டிஸ்டன்ஸ் இருக்கு, பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஒய் டிஸ்டன்ஸ் இருக்கு இந்த பார்ட்டிகல். கரெக்ட்டுங்களா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபௌட் ஒய் ஆக்சிஸ் போட்டீங்கன்னா அபௌட் ஒய் ஆக்சிஸ் போட்டா, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் போட்டோம், ஜெட் ஆக்சிஸ் போட்டோம், இப்போ ஒய் ஆக்சிஸ் போட்டீங்கன்னா இந்த பார்ட்டிகல் ஒய் ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ தட் எம்எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம். இப்போ வந்து பாருங்க, இது வந்து பர்பெண்டிகுலர் எடுத்துங்க, இது ஆரிஜின் ஓன்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துட்டு இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துங்க. ஓஏபி பாருப்பா, ஓஏபி வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த லெங்த் ஓஏன்றது பேரலல் டு எக்ஸ் இருக்குதுனால எக்ஸ்ன்னு போட்டுங்க. இப்போ ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓஏஎக்ஸ் ஓஏபி இருக்கு இல்லைங்களா? அந்த ஓஏபியில ஹைப்போடினஸ் வந்து ஆர், ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசைட் ஆர், அட்ஜசன்ட் சைடு எக்ஸ், ஆப்போசிட் சைடு ஒய், ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷனை மாஸ்ல மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ எம்ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எம்ஒய் ஸ்கொயர்னு வருது. ஓகேங்களா? இப்போ எம்ஆர் ஸ்கொயர் தான் என்ன பாருங்க ஐஜெட், எம்ஆர் ஸ்கொயர் தான் என்ன சொல்லுங்க ஐஜெட். புரியுதுங்களா? தட் இஸ் ஈக்குவல் எம்எக்ஸ் ஸ்கொயர் தான் என்ன சொல்லுங்க ஐஒய். அடுத்து எம்ஒய் ஸ்கொயர் தான் என்னது ஐஎக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தேரம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபௌட் தி ஆக்சிஸ் பர்பெண்டிகுலர் டு தி லேமினா, பர்பெண்டிகுலர் டு தி லேமினா இஸ் ஈக்குவல் டு sum of moment of inertia about two perpendicular axes. Those two perpendicular axes are taken along the lamina. அப்படின்னா தெளிவா சொல்ற பாருங்க, ரெண்டு ஆக்சிஸ் வந்து பர்பெண்டிகுலரா இருக்கணும், அது along the planeல இருக்கணும், எந்த லேமினா எடுத்தோமோ அந்த பிளேன்ல இருக்கணும். அதனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சம் பண்ணோம்னா that is equal to
moment of inertia about the axis perpendicular to the lamina and perpendicular to this axis அப்படின்னு வரும். இதுதான் perpendicular axis theorem. Perpendicular axis theorem ஒரு முறை டிஃபைன் பண்ண பாருங்க. Moment of inertia about an axis perpendicular to the lamina is equal to sum of moment of inertia about two perpendicular axes taken along the plane அப்படின்னு சொல்றோம். இதுதான் perpendicular axis theorem. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது parallel axis theorem. parallel axis theorem பார்க்க போறோம். சரிங்களா? parallel axis theorem. parallel axis theoremனா ரெண்டு ஆக்சிஸ் parallel-ஆ இருக்கிற மாதிரி நம்ம எடுப்போம். ஓகேங்களாப்பா? சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஒரு லேமினா எடுத்துக்கலாம். இதுதான் ஒரு லேமினா அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்படி இருக்க ஒரு லேமினா. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஆக்சிஸ் எடுக்க போறேன். ரெண்டு ஆக்சிஸ் எடுக்க போறேன். ஒரு ஆக்சிஸ் வந்து passes through center of gravity. ஒரு ஆக்சிஸ் இது வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டில பாஸ் ஆகுதுன்னு எடுத்துங்க. this axis passes through center of gravity. எனக்கு வந்து about இன்னொரு ஆக்சிஸ்ல moment of inertia வேணும். இந்த ஆக்சிஸ் வந்து passes parallel to the axis passes through center of gravity அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ நல்லா கவனிங்கப்பா. இதுதான் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இந்த பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு எடுத்துக்கிறோம். about இந்த ஆக்சிஸ் நமக்கு moment of inertia வேணும். இந்த ஆக்சிஸ்ல moment of inertia I ன்னு எடுத்துங்க. இந்த ஆக்சிஸ் moment of inertia வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டில பாஸ் ஆகுதுனால ஐசின்னு எடுத்துங்க. இது சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு கூட சொல்லிடுவோம். சென்டர் ஆஃப் மாஸ் இல்ல சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா யூனிஃபார்ம் கிராவிடேஷனல் ஃபீல்ட்ல இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த டிஸ்டன்ஸ் பை விச் தீஸ் டூ parallel axes are separated, perpendicular distance by which these two parallel axes are separated வந்து x ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா கவனிங்க. இப்போ வந்து நான் ஒரு பார்ட்டிகிள் எடுக்க போறேன். இங்க வந்து ஒரு பார்ட்டிகிள் இருக்கு. இந்த பார்ட்டிகிளோட மாஸ் m, இது பாயிண்ட் p ல இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். அஸ்யூம் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்னா இந்த பார்ட்டிகிள் வந்து நல்லா கவனிங்க. இந்த ஆக்சிஸ்ல இருந்து ஸ்மாலர் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு எடுத்துங்க. இந்த ஆக்சிஸ்ல இருந்து அடுத்து வந்து இந்த ஐசி இருக்கு இல்லையா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபௌட் ஐசி, ஆக்சிஸ் பாசஸ் த்ரூ ஐசி, இதுல இருந்து ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ நல்லா கவனிங்க. நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்கப்பா. இப்போ வந்து இந்த பார்ட்டிகிள் வந்து இது ஏஏ டேஷ்னு எடுத்துங்க. கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும். இது பிபி டேஷ்னு இருக்கும். ஆக்சிஸ் எடுத்துங்க. ஏஏ டேஷ் ஆக்சிஸ்ல இருந்து ஆர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. பிபி டேஷ் ஆக்சிஸ்ல இருந்து ஒரு ஏ டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் கிராஃபை வந்து என்ன பண்ணலாம், இந்த லைனை அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இந்த லைனை இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்படி இப்ப பாருங்க, நமக்கு ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. இந்த பாயிண்ட்டை வந்து சின்னு எடுத்துக்கலாமா? சின்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்டை வந்து என்ன பண்ணலாம் பாருங்க, ஓன்னு எடுத்துங்க. இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம எம்னு வேணாம் டின்னு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, இது பி தானே, இந்த பாயிண்ட் பிப்பா. ஓபிடின்னு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், சிபிடின்னு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரிங்களா? ஓபிடின்னு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், சிபிடின்னு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஆக்சுவலா நம்ம என்ன பண்ண போறோம்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபௌட் ஆக்சிஸ் பாசஸ் parallel to the axis passes through center இருக்கு. இதுக்கும் ரிலேஷன், ஐக்கும் ஐசிக்கும் ரிலேஷன் எழுத போறோம் நம்ம. சோ இப்போ என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் நான் எந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன் பாருங்க, சிபிடின்னு எடுத்துக்கிறேன், சிடிபின்னு எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் எடுத்தா ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல், இந்த லெங்த் எல்லாம் நம்ம எழுதல இல்லையா, சி டு டி வந்து பின்னு வச்சுக்கோங்க. இந்த பி டு டி வந்து இது வந்து ஆக்சுவலா parallel to ஐசி கிடையாது, இந்த லேமினால இருக்கு. இந்த ட்ரையாங்கிள் எல்லாம் லேமினால இருக்கு. அப்ப இந்த ட்ரையாங்கிள் எல்லாம் இந்த லேமினா பிளேன்ல இருக்கு. இந்த ஆக்சிஸ் எல்லாம் பர்பெண்டிகுலர் டு லேமினா இருக்கு. ஐசியும் ஐயும் வந்து பர்பெண்டிகுலர் டு லேமினா இருக்கு. அது நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போ இதுல வந்து சிபிடி எடுத்தீங்கன்னா, சிபிடி ட்ரையாங்கிள்ல வந்து இது ஏன்னு எடுத்துங்க, இது சும்மா இது பின்னு எடுத்துங்க. இதை வந்து வேணா சும்மா நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இதை இந்த லெங்த்தை ஒய்ன்னு எடுத்துங்க. இப்படி எடுத்தீங்கன்னா நல்லா கவனிப்போம். ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியுது, ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துங்க. அடுத்த ட்ரையாங்கிள் எடுத்துங்க. அடுத்த ட்ரையாங்கிள் வந்து ஓபிடி எடுத்துங்க. ஓபிடி எடுத்தீங்கன்னா ஓபிடி இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுங்க. ஓபிடி எடுத்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது எக்ஸ் பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் கரெக்டுங்களா, பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்துருது. இப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2xb பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னு பாருங்க, இந்த பி ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குங்களா, இந்த பி ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், இந்த பி ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தான் ஏ ஸ்கொயர், இதான் ஏ ஸ்கொயர். அப்படின்னா ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் 2xbன்னு எடுத்துக்கலாம். இப்போ மாஸ்ல மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ எம் இன்டு ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எம்ஏ ஸ்கொயர் பிளஸ் எம் இன்டு 2xb அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா நல்லா கவனிங்க. இப்போ பாருப்பா,
இந்த ஆக்சிஸ் ஏஏ டேஷ் ஆக்சிஸ்ல இருந்து இந்த பார்ட்டிகல் எம் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டிகல் எம் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, ஆர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு இல்லையா, ஸோ தட் ஐ இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர்னு போட்டுங்க. அதே மாதிரி பிபி டேஷ் ஆக்சிஸ்ல இருந்து இந்த பார்ட்டிகல் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, ஏ டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ் ஈக்குவல் டு எம் ஏ ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். அப்போ எம்ஆர் ஸ்கொயர் பிளேஸ்ல என்ன போடலாம்னு சொல்லுங்க. எம்ஆர் ஸ்கொயர் பிளேஸ்ல ஐன்னு போட்டுங்க, எம்எக்ஸ் ஸ்கொயர் பிளேஸ்ல ஐசின்னு போட்டுக்குங்க, பிளஸ் சாரி எம்ஏ ஸ்கொயர் பிளேஸ்ல எம்ஏ ஸ்கொயர் பிளேஸ்ல ஐசி போடுங்க, இந்த எம்எக்ஸ் ஸ்கொயரை எழுதிக்கிங்க. எழுதிட்டு இந்த வேல்யூ ஜீரோன்னு சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு மொமெண்ட் இது மொமெண்ட்ஸ் அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ் ஜீரோ அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். மொமெண்ட்ஸ் அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ஜீரோ. ஏன் பார்த்தீங்கன்னா வந்து சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ரொடேஷனல் மோஷன் இருக்காது. m into 2xன்றது மொமெண்ட்ஸ். நான் அடுத்த கிளாஸ்ல இது இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா முடிச்சதுக்கு அப்புறம் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் நடத்துவேன், அப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். மொமெண்ட்ஸ் அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி ஜீரோன்னு, சென்டர் ஆஃப் மாஸ்க்கு ரொடேஷனல் மோஷன் இருக்காதுன்னு நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் டாபிக்ல பார்த்தோம். ஸோ மொமெண்ட்ஸ் அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ் ஜீரோ வரும், அதனால இந்த டேர்ம் வந்து ஜீரோ வந்துடும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இப்போ பாருங்க இது எப்படி டிஃபைன் பண்றேன்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் தி ஆக்சிஸ் passes parallel to axis passes through the center of mass is equal to sum of moment of inertia about the axis passes through center of mass and product of mass into square of the distance between parallel axis. இது IC என்றது moment of inertia about the axis passes through the center of mass, M என்றது mass of the lamina, X என்றது distance between two parallel axis, இந்த I என்றது moment of inertia about required axis அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ moment of inertia parallel axis theorem defined as moment of inertia about axis passes through the lamina parallel to the axis passes through the center of mass is equal to sum of moment of inertia about the axis passes through the center of mass and product of mass of the lamina and the square of the distance between two parallel axes. இதுதான் வந்து parallel axis theorem. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் இப்போ perpendicular axis theorem, parallel axis theorem எல்லாம் யூஸ் பண்ணி இந்த ரிங்குக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெரியும் இல்லையா, அதுக்கு வந்து டிஃபரெண்ட் ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்கும்போது அதுல மற்ற பாடிஸ்க்கெல்லாம் டிஸ்க், சிலிண்டர், ஸ்பியர், ராடு இதுக்கெல்லாம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, இப்போ நமக்கு என்ன தெரியுன்றது பாருங்க. ரிங்குன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, இது ரிங்குன்னு எடுத்தாச்சு. சரி, இப்படி ரிங்குன்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆக்சிஸ் வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. அபவுட் இந்த ஆக்சிஸ் நமக்கு தெரியும், இந்த ஆக்சிஸ் வந்து நமக்கு தெரியும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன வேணும்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா we want about the axis passes tangent to the lamina and perpendicular to the lamina அப்படின்னு. ஓகேங்களா? சரி, இப்படி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நல்லா கவனிங்க. இப்போ இது வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இதுல வந்து mr ஸ்கொயர் தெரியும் இல்லையா ரிங்குக்கு. about இந்த ஆக்சிஸ் வேணும், டேஞ்சென்ட். இது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா about tangent, இதுதான் ஐசி நமக்கு தெரியும். இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ் ஆர்னு தெரியும் உங்களுக்கு. பேரலல் ஆக்சிஸ் என்ன சொல்லுது, ரெண்டு பேரலல் ஆக்சிஸ் இருந்துச்சுன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா about the axis is equal to some moment of inertia about axis passes through center of mass plus m into square of the distance between two parallel axes ஆருங்க. ஆல்ரெடி ஐசி என்ன தெரியும், mr ஸ்கொயர் தெரியும் இல்லையா. so that moment of inertia about the tangent perpendicular to the lamina is equal to ஐசி வந்து ஒரு mr ஸ்கொயர் போட்டுருங்க, இது ஒரு mr ஸ்கொயர் போட்டுருங்க. ஸோ நமக்கு 2mr ஸ்கொயர் வந்துருச்சு. 2mr ஸ்கொயர் வந்துருச்சுங்களா? இப்போ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் about இந்த ஆக்சிஸ் கேட்குறாங்க. அப்படி கேட்டால் என்ன பண்ணுவோம், ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் I/m தானே போடணும், I/m தானே போடணும். அப்போ இங்கே I/m என்ன வருது சொல்லுங்க, I/m வந்து 2r ஸ்கொயர் தானே வருது. ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா k is equal to root of 2r ஸ்கொயர் வரும். r வெளியே எடுத்துருங்க, r root 2. ஸோ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் a ring about the axis passes tangent to the ring is r root 2 அப்படின்னு வருது. சரி, நமக்கு இப்படி கேட்குறாங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா about diameter கேட்குறாங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா about diameter. இப்போ இதுதான் ரிங்குன்னு எடுத்துக்கலாமா? இது ரிங்குன்னு எடுத்துட்டு இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா, டயாமீட்டர்ன்றது என்ன சொல்லுங்கப்பா, இதுதான் டயாமீட்டர். கரெக்டுங்களா? இதுதான் வந்து டயாமீட்டர் இப்படின்னு எடுத்துக்கலாம். எபோட் இந்த டயாமீட்டர் கேட்குறாங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்போ நமக்கு என்ன தெரியும்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எபோட் இந்த ஆக்சிஸ் தெரியும், பாசஸ் த்ரூ சென்டர் தெரியும். இது புரியறதுக்காக இது 3 டைமென்ஷன்ல வரைஞ்சிருக்கேன். நான் உங்களுக்கு 2 டைமென்ஷன்ல வரைஞ்சி ஒரு டயக்ராம் காமிக்கிறேன், அப்பதான் புரியும். இப்போ ஒரு ரிங் இப்படி எடுத்துக்கிறோம், இது 2 டைமென்ஷன்ல காட்ட போறேன். இப்போ வந்து நல்லா கவனிங்கப்பா, ஆக்சிஸ் வந்து நம்ம எபோ டயாமீட்டர் தெரிய வேணும். இது ஒரு டயாமீட்டர், அதே மாதிரி இதுவும் ஒரு டயாமீட்டர். ரெண்டு டயாமீட்டருக்கும் இது சிமிலரா இருக்கிறதுனால மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து நமக்கு என்ன ஆகும்னா வந்து எபோட் இந்த இது எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துங்க, இது ஒய் ஆக்சிஸ் எடுத்துங்க, ஒய் ஆக்சிஸ் எடுத்துங்க. ஜெட் ஆக்சிஸ்ன்றது பர்பெண்டிகுலரா இருக்கும், கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கணும், அது பர்பெண்டிகுலரா இப்படி இருக்கும்ன்றது ஜெட் ஆக்சிஸ். ஐஜெட்ன்றதா இங்க பாசஸ் த்ரூ சென்டர் பர்பெண்டிகுலர் டு தி லாமினா அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ ஐஜெட் இஸ் ஈக்குவல் டு ஐஎக்ஸ் பிளஸ் ஐஒய்னு பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தெரியும் இல்லைங்களா. இந்த ஐஎக்ஸ்ன்றது எபோட் டயாமீட்டர், இந்த ஐஒய்ன்றது எபோட் டயாமீட்டர் தான்.
அப்போ ஐஎக்ஸுக்கு வந்து ஐ டயாமீட்டர் போட்டீங்கன்னா இங்கேயும் ஐஒய்யும் ஐ டயாமீட்டர் போட்டீங்கன்னா அப்போ என்ன வருது பாருங்க ஐஜெட் தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் பாசஸ் த்ரூ சென்டர், ஜெட் ஆக்சிஸ் தான் பர்பெண்டிகுலரா பாஸ் ஆகுது. இதுதான் ஜெட் ஆக்சிஸ், இதுதான் லேமினா தானே. இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ் என்ன, இது ஒய் ஆக்சிஸ் இப்படி வந்திருக்கும், இது ஒய் ஆக்சிஸ் வந்திருக்கும், இதுவும் டயாமீட்டர் தான், இந்த ஐ எக்ஸ் ஆக்சிஸ்ல வர்றதும் டயாமீட்டர் தான். ஓகேங்களா, இதுதான் சென்டர் ஆஃப் மாஸ் பாஸ் பார்க்கறது ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ்ல பாஸ் ஆகுது. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், ஐசி தான் நமக்கு தெரியல, எம்ஆர் ஸ்கொயர் தெரியும் இல்லைங்களா, தட் இஸ் ஈக்குவல் ஐடி பிளஸ் ஐடி என்ன வருது, 2id வருது இல்லைங்களா. அப்போ ஐடி ஈக்குவல் என்ன வருது, எம்ஆர் ஸ்கொயர் பை 2. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் எனி டயாமீட்டர், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எ ரிங் அபவுட் எனி டயாமீட்டர் என்ன வருது சொல்லுப்பா, எம்ஆர் ஸ்கொயர் பை 2ன்னு வருது. இதுல ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கேட்டால் என்ன பண்ணும், ஐ பை எம்னு வரும். அப்போ ஐ பை எம் என்ன வருது, ஆர் ஸ்கொயர் பை 2 தானே, ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பை 2. ஸோ அப்போ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வந்து ஆர் பை ரூட் 2 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இதுல இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம், எப்படி கேட்கலாம்னா வாட் இஸ் தி, இப்போ வந்து ஒரு ரிங், இதுதான் ரிங்னு எடுத்துங்க, இப்போ இது ஒரு ரிங்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி ரிங் அபவுட் தி டேஞ்சன்ட் parallel டு தி பிளேன். இங்கே ஆல்ரெடி நம்ம பார்த்தது வந்து டேஞ்சன்ட் பர்பெண்டிகுலர் டு தி பிளேன், டேஞ்சன்ட் இது பர்பெண்டிகுலர் டு பிளேன். ஆனா இங்க பாக்குறது வந்து டேஞ்சன்ட் parallel டு பிளேன். இப்படி இருந்துச்சுன்னா இப்போ நமக்கு அபவுட் இந்த ஆக்சிஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, இது டயாமீட்டர் தானே, இது டயாமீட்டர் தானேப்பா. அப்போ டயாமீட்டர் வழியா பாஸ் ஆகுறது நமக்கு தெரியும், இதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் டயாமீட்டர். இங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பாஸ் ஒரு டயாமீட்டர் தான் சென்டர் ஆஃப் மாஸ்ல பாஸ் ஆகுது. நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் தி டேஞ்சன்ட் parallel டு பிளேன் வச்சுங்க, இது parallel டு பிளேன் வச்சோம்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன ஆர்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆக்சிஸ், இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் டேஞ்சன்ட் வேணும், அப்போ வந்து நமக்கு parallel ஆக்சிஸ் தேர்வு எடுத்துக்கலாம் இல்லையா. parallel ஆக்சிஸ் தேர்வு எடுத்தோம்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் டேஞ்சன்ட் இஸ் ஈக்குவல் டு moment of inertia passes through center of mass plus m into square of the perpendicular distance between axis. இப்போ moment of inertia about center of mass என்றதா என்ன சொல்லுங்க, இங்கே passes through diameter. இது இப்போதான் diameter ஃபார்முலா பார்த்து என்ன பாருங்க, diameterக்கு moment of inertia about the diameter வந்து mr square by 2. அப்போ வந்து இங்கே moment of inertia about center of massம் diameter சேம், அப்போ இங்கே mr square by 2 போட்டுங்க, பிளஸ் இது mr ஸ்கொயர்னு போட்டுருங்க. ஸோ ஆக மொத்தம் நமக்கு 3 mr square by 2ன்னு வருது. இதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் தி டான்ஜென்ட் parallel டு பிளேன், parallel டு பிளேன். அதுக்கு வந்து இந்த ஆன்சர் வருது. இதுல ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கேட்டிருந்தாங்க, என்ன பண்ணுவோம், ரூட் ஆஃப் ஐ பை எம் வரும். ஐ பை எம் என்ன வரும் பாருங்க, 3r ஸ்கொயர் பை 2 வரும், கரெக்ட்டுங்களா. அப்போ இந்த என்ன வருது பாருங்க, ஐ பை எம் வந்து 3r ஸ்கொயர் பை 2, ரூட் ஆஃப் 3r ஸ்கொயர் பை 2ன்னு வந்திருக்கு. ஓகேங்களாப்பா. ஸோ ஆர் ரூட் 3 பை 2 அப்படி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதுதான் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன்.